என்னை எனக்கு வேண்டியதை ஞானத்தை கொடுத்த அந்த ஞானத்துக்கு உரிய தகுதியையும் கொடுத்து மிக எளிமையாக பழகி என்னை ஒரு நிலைக்கு வழிகாட்டிய சொற்களால் வர்ணிக்க முடியாத அனிர்வச்சனீயம், எவ்வளவு சொன்னாலும் அது அளவிட முடியாத கருணை உள்ள எளிமையான குருநாதர் சுவாமிஜி ஓங்காரந்த ராமசிவனுடைய அவர்களை, திருவடிகளை, தாமரை மலர் போன்ற பாதங்களை, சகஸ்திர கோடி நாமம் அவர்களுடைய பாதங்களை வணங்குகின்றேன். அதாவது ஒரு அவதாரம், சுவாமிஜி ஒரு அவதாரம், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்காக எங்கும் நிறைந்திருக்கின்ற ஒரு பரம்பொருள் மனித உருவம் எடுத்து மனித லோகத்துக்கு வருதல் அவதாரம். அப்படி சாமிஜி வேதத்தினுடைய முதல் பகுதியையும் வேதத்தினுடைய இரண்டாவது பகுதியையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல காத்து அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக அதை பாதுகாக்க அந்த ஈஸ்வரனால் அனுப்பப்பட்டவர் தான் அந்த நம்முடைய சாமிஜி. வேதத்தினுடைய முதல் பகுதி அவர் வேத அத்தியனம் செய்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, வேதத்தினுடைய இரண்டாவது பகுதி சாஸ்திர விஷயங்களை குருமுகமாக கேட்டு படித்திருக்கின்றார். அது அனைவருக்கும் தெரியும். அதை காப்பதற்காக இந்த நம்முடைய இந்த சித்மானந்தர் பெயரில் அவருடைய குருவின் பெயரில் இந்த ஆசிரமத்தில் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், வேதத்துடைய முதல் பகுதியும் ரொம்ப திறம்பட முறைப்படி பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் நடக்கும். கர்மகாண்டம், தர்மநெறி. வேதத்தினுடைய இரண்டாவது பகுதி என்ன? வேதாந்தம், ஞானகாண்டம், சாஸ்திர சிரவண மனன நிதித்தியாச உபதேசங்கள் அதுவும் நடக்கின்றது. இன்று வரை நடக்கின்றது. சாமிஜி ஒரு இரண்டை சொல்ல நான் கேட்டிருக்கேன். சுவாமி சிருங்கேரி பெரியவாள் சொன்னார், நம்ம ஓங்கார சாமிகிட்ட, நீ வேதத்துடைய முதல் பகுதி பரமாத்ம சாமி ஆல்சோ சொல்லியிருக்காங்க, வேதத்துடைய முதல் பகுதி அந்த பூஜை புரஸ்காரங்கள் குறையுது, நீ அதை பாதுகாக்கிறதுக்காக அதை காப்பாற்றுறதுக்காக அது குறையாமல் இருக்கிறதுக்காக நீ ஆசிரமங்கள் ஆரம்பி என்று கூறினார்கள். அப்படிப்பட்ட ரெண்டு பகுதியிலையும் இருந்தவர், கரை கண்டவர் நம்முடைய இனிய குருநாதர். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. இப்போ பட்டினத்தாருக்கு என்ன டேர்னிங் பாயிண்ட்? காதற்ற ஊசியும் வாராதான் கடைவெளிக்கே. அர்ஜுனனுக்கு என்ன டேர்னிங் பாயிண்ட்? கதம் பீஷ்மபதம் சைக்கே ரோடம்ச மதுசூதன, எப்படி நான் பீஷ்மரை கொள்றது அப்படிங்கிற ஒரு டேர்னிங் பாயிண்ட் பொதுவாக சொல்லுவாங்க. சிஸ்டேகம் சுவாதிமாத்வாம் பிரபண்ண பிரியுதத்மே, எது உயர்ந்ததோ எனக்கு கூறுதல், அவனுடைய டேர்னிங் பாயிண்ட். அது மாதிரி என்னுடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதான் ஐ ஹோப் இது தற்பூழ்ச்சிக்காக பேசுறது இல்லை. சாமிய குரு ஜெயந்தினாலே நமக்கு சாமிக்கு லிங்க் தானே, எனக்கு லிங்க் சொல்லி ஆகணும்ல. என்னுடைய டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா, 1990 முதல் முறை மதுரை சாரதா சமிதியில் நான் சாமியை சந்திக்கின்றேன். அதை கூட்டு என்னை அழைத்து சென்றவர் எழுமலை பூர்வாசிரமாக கொண்ட திரு இளங்கோஜி அவர்கள். இப்பொழுது ஞான சிவானந்தாவாக வளம் வருகின்றார். அவரே கூட்டி போனார். இன்னொன்று, என்னுடைய அப்பா பேரையூர் ஆசிரியர். என்னுடைய அப்பாவுக்கும் நம்ம சாமி ஓங்காரந்த சாமி, நம்ம சாமின்னா உங்களுக்கு குழப்பம், பேரை சொல்றேன், நான் சொல்லக்கூடாது, நான் சொல்றேன். என்னுடைய அப்பாவுக்கு கூட நம்ம ஓங்காரந்த சாமிஜி, என் அப்பா குருவாக இருக்காங்க, பழையக்காட்டில் அந்தரியோம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் அறிமுகப்படுத்துறாரு, இவர் சோ மதுரையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி. அந்த அப்பா கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன், கிளாஸ் கேட்க ஆரம்பிக்கின்றேன். அது பஜகோவிந்தம் நினைக்கிறேன். அதில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொன்னேன்ல, அதில் சாமி சொல்றாங்க, எனக்கு வேதாந்தம் அப்போ தெரியாது, புண்ணியம் பாபம்ங்கிறது இருக்கு. அந்த புண்ணிய பாவத்தினாலதான் நம்ம வாழ்க்கை வாழ்றோம். நம்முடைய வாழ்க்கையே பேசிக் புண்ணிய பாவமானது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் நினைச்சேன், ஓ புண்ணியம்ங்கிறது பாவங்கிறது இருக்கு போல, அப்ப என்ன அப்படி நான் சிந்திக்க ஆரம்பிக்கின்றேன். படிப்படியாக நான் சாமியுடன் 90 நம்ம சமானந்த மகாராஜ் சொன்னாரு, 90 நானும் அவரும் இந்த ராஜபாளையம்லாம் போனோம். சாரதா சமையல் அதிகமாக
கேட்டு சாஸ்திர விஷயங்களை கேட்டேன். மிக டிஸ்டன்ஸ் நமக்கு நம்ம கூட அப்படி பழகுவாங்கிறது தெரியாது. மிக சாதாரண ஒரே ரூம்ல அவர் மேலே பெட்டில் படுத்திருப்பார், கீழே படுத்திருப்போம். ஒரே ரூம்ல ஒரே பாத்ரூம் யூஸ் பண்ணுவோம். அவர் அவ்வளவு எளிமையாக இருந்து எங்களை கடைத்தேற்றுவதற்குரிய வழிமுறைகளை கூறி சென்ற ஒரு ஞான குரு. ஒரே ஒரு சொல்லி முடிக்கிறேன். முன்னோபனிஷத்துல வரும் சோத்ரியோ பிரம்மனிஷ்ட அபிகச்சே அப்படின்னு சொல்லி முன்னோபனிஷத்து வரும். அதில் என்னன்னு சொன்னா, பல்வேறு பிறவிகளில் செய்த புண்ணியத்தினுடைய விளைவாக சோத்திரியனாகவும் சாஸ்திரங்களை வேத முறைப்படி கற்று அதன்படி வாழ்ந்து பிரம்மனிஷ்டக அதன்படி ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து அந்த இறைவனே ஆத்மஸ்வரூபமா இருக்கின்றார் என்று ஞான நிஷ்டையை அடைந்த பிரம்மனிஷ்டனாகிய குருவிடம் சென்று ஞானத்தையும் ஞான நிஷ்டையையும் ஒருவன் அடைகிறான் அப்படின்னு வரும். அப்படி நம்ம குருவிடம் நான் வந்தேன், ஞானத்தையும் ஞான நிஷ்டையையும் மன நிறைவையும் போதுமென்ற மனதையும் பிறவியில்லா பேரன்பத்தையும் இதுதான் கடைசி பிறவி என்பதை நாம் அந்த குரு பகவானுடைய அந்த சாமிஜியுடைய அருளால் நாம் உணர்ந்தோம். அறிவோம். அறிவோம். என்னுடைய இந்த சொற்பொழிவு சுவாமி குருநாதர் குரு ஸ்தானத்தில் உள்ளவர். ஆரம்ப காலங்களில் எனக்கு வேதாந்தத்தை கற்றுக் கொடுத்தவர். அறிமுகப்படுத்துவருடைய 64வது பிறந்த தின விழாவில் தேனியில் அரண்மனை புதூர் வேதபுரியில் அமைந்துள்ள சித்பானந்தர் ஆசிரமத்தில் இந்த உபதேசம் என்னுடைய இதய கமலத்திலிருந்து உபதேசிக்கப்பட்டது. என்றென்றும் நம்முடைய குருபரனுக்கு குருதானதற்கு செய்கின்ற ஒரு காரியம் அவரிட்ட பணிகளை மேற்கொள்வதுதான். ஓம் பூர்ணமத பூர்ணாத் பூர்ணமுதச்சதே. ஓம்.